ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஹேர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிளாக் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன். சேம் கஸ்டமர் நம்ம டெய்லி வந்து பார்த்துட்ருக்கோம். 4:30க்கு நம்மளோட சேனலில் ரேட்டிங்கோடு பார்த்துட்ருக்கோம். சேம் கஸ்டமர், அதே யூஎஸ் கஸ்டமர் தான். ஸோ இவங்க இந்த பிளாக் ப்ளவுஸ் கட்டி தான் நமக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவே நான் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் வச்சு அட்டாச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது. இப்போ பாருங்கள், இதுவும் வந்து நாங்களே க்ரியேட் பண்ணது தான். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி 3 பீட்ஸில் எந்த ப்ளவுஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த 3 பீட்ஸ் வெரைட்டிலே எனக்கு ப்ளவுஸஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 3 கோல்டு அண்டு சில்வர் ஒரு 3, அப்புறம் வந்து காப்பர் இந்த மாதிரி வந்து நாங்கள் மிக்சிங் பண்ணி போட்டோம். ஸோ அதில் இன்றைக்கி நாங்கள் வந்து கோல்டு போட்டிருக்கோம். கோல்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் ஜரி கொடுத்துருக்கேன். எப்பயுமே சொல்கிறது தான், 3 லைன்ஸ் ஏன் ஜரி கொடுக்குறோம், ஏன்னா டெய்லர் வந்து தைக்கும்போது அவங்களுக்கு பீட்ஸ் இடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த 3-4 லைன்ஸ் ஜரி வந்து அவுட்லைன் கொடுக்கறது. அது மேலேயே கூட அவங்க ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நல்ல பெரிய பீடு இருக்குல்ல, 8ஆம் நம்பர் சைஸு. ஸோ அந்த பீடு வந்து நான் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் பீடை வந்து அப்படியே கோடாக, இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டுறோம், நெருக்கமாக ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே கோடாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோன் மேலேயே கோடு, நடுவில் ஒரு கோடு மாதிரி, அந்த மாதிரி சுகர் பீடில் கோடாக இருக்கிற மாதிரி சுகர் பீட்லேயே வந்து போட்டுட்டு வந்தேன். அதுக்கு நான் எத்தனை மணி எடுத்தேன் அப்படின்னா, இப்போ 8ஆம் நம்பர் பீடுன்னும் போது எனக்கு வந்து அது ஒரு 11 மணி, ஒரு 10 மணி கிட்ட வந்தது. குட்டி, நம்ம வந்து பிரிசியோ தானே யூஸ் பண்ணுறோம், அது வந்து குட்டியாக தானே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10-11 மணி தான் தேவைப்பட்டது மேலே எடுத்து போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து போட்டு முடித்த பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடில் லோடிங் கொடுத்துருக்கேன். ஏன் சுகர் பீட் லோடிங் கொடுத்ததுன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு நான் இதை வச்சு இன்னும் பண்ணலை, சரி இதுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுகர் பீடில் வந்து லோடிங் கொடுத்தேன். அப்புறம் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஸ்டோன் தான் நான் வச்சுருக்கேன். ட்ரையாங்கிள் ஸ்டோன் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது 8 mm இருக்குல்ல, அந்த சைஸ் வந்து வச்சேன். 4 mm வைக்கலை நான், 8 mm கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். ஒரு ஸ்டோன் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அதில் நேம் எழுதிட்டு அதில் வந்து சைஸ் வாரியாக வந்து ஸ்டோன்ஸோட எழுதி வச்சுப்பேன், ஒட்டி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம மறந்துடுவோம்ல. இப்போ நான் வந்து திடீர்னு கொரியர் போடுறேன் கடையில், இப்போ எனக்கு கொரியர் வந்து வரணும். அப்போது நான் என்ன பண்ணுவேன், அண்ணா எனக்கு இந்த சின்ன சைஸ் ஸ்டோன் கொடுங்கண்ணா, அண்ணா எனக்கு பெரிய சைஸ்னால் நம்பரை சொல்லுமா, சொல்லுமான்னு கேட்பார் அவர். அப்புறம் தான் நான் வந்து யோசித்தேன், சரி எதுக்கு நமக்கு வந்து இந்த அண்ணங்கிட்ட எப்போத்தாலும் சும்மா நம்பரை கொடு, கூட நம்மளும் தூக்கிட்டு ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில் வந்து, இப்போ பாரிஸில் கூட நீங்கள் நிறைய கடையில் பாருங்களேன், மிரர் கூட வந்து சைஸ் வாரியாக ஒட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் எங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ஒரு வெரைட்டி, இத்தனை இது பீட்ஸ் கூட அப்படி தான் 0.8, அப்புறம் வந்து பிரிசியோ அது மாதிரி, அப்புறம் 4ஆம் நம்பர் பீட் டல் கோல்டு பீட் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் மணி. இன்னும் குட்டிலாம் இருக்குது, நான் நிறைய புடவைக்கெலாம் போட்டிருக்கேன் அது. ஸோ அந்த மாதிரி குட்டியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும், சுகர் பீடு மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அது மாதிரி குட்டியிலேருந்தே இருக்குது அந்த டல் கோல்டு பீடில். அது வந்து எனக்கு கோல்டில் இருக்கான்னு தெரியல, ஏன்னா நான் சில்வர் நிறைய வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு சில்வரில் தெரியும். நான் ஒரு பிளாக் சாரீ போட்டிருந்தேன் சொன்னேங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சில்வர் தான். கோல்டு வந்து நான் வாங்கலை. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2ஆம் நம்பர்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். அந்த 0 சைஸ் வாங்கினதில்ல, அதனால் எனக்கு தெரியல. சில்வர் வந்து நான் வாங்கினேன், இப்போ வாங்கினதில்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினது என்னோடய சாரீஸ்க்கு போடுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். சப்போஸ் இப்போ ஸ்டோன் காலி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த அண்ணாக்கு ஃபோன் அடித்து எனக்கு இந்த கொடுங்க ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ அப்படி தான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இது பண்ணிப்பேன். அண்ட் அதேமாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸில் சுற்றி வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்ததுமே நான் 4ஆம் நம்பர் பீட்ஸில் வந்து சென்டராக வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பீடு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு போட்டுட்டு திருப்பி கீழே 4ஆம் நம்பர் பீட்ஸ்லேயே வந்து நான் அந்த தொங்குறா மாதிரி போட்டிருக்கேன். இப்போது நம்ம தொங்குறா மாதிரி போடல, நீங்கள் அங்கங்கே நாட்டு போடுவீங்களா இல்லை அப்படியே கண்டினியூட்டியாக கொண்டு போவீங்களா, அது எனக்கு சொல்லுங்கள். நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, நான் வேறு மாதிரி போடுவேன்.
ஸோ நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போகிறீங்களா இல்லை அங்கங்கே நாட் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களா? அந்த அந்த 4ஆம் நம்பர் பீட்ஸு வந்து நான் தொங்குற மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புட்டாஸா அது எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன், நான் எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் சொல்லியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோவாக குட்டியாக வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த கீழே இருக்கிற 4ஆம் நம்பர் பீட்ஸ் தான் நான் சொல்கிறது, எப்படி கண்டினியூவாக கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டாட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபஸ்ட்டு போடலாம் தான் பிளான் பண்ணேன். அப்புறம் யோசித்தேன், ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாத்துக்குமே இதுக்கு கொஞ்சம் கவுத்தா மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுத்தா மாதிரி போட்டுட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கவுத்தா மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் அவ்வளோ திருப்பி 4ஆம் நம்பர் பீடு வந்து அந்த பெல்லு மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆனால் நான் கைக்கு தைக்கும் போது நான் அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து சொல்கிறது வந்து பேக் நெக்குக்கு மட்டும் தான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டெக்னிக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத நாளைக்கு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி போடுவீங்க அந்த பீட்ஸ், 4ஆம் நம்பர் பீட்ஸ் எப்படி நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போவீங்களா இல்லை அங்கங்கே நாட் போட்டு கொண்டு போவீங்களான்றது எனக்கு நாளைக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேக்கு நம்ம அதே தான் போட்டிருந்தோம், அந்த ஹேண்டும் சேம் நம்ம பேக்கில் என்ன பார்டர் கொடுத்துருந்தோமோ அதே தான் நான் ஹேண்டுக்கும் வந்து கொடுத்துருந்தேன். ஹேண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த டாட்ஸ் வந்து நெருக்கமாக வச்சேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பார்க்க பார்வையாக அழகாக இருக்கணும், தள்ளி தள்ளி இருந்தால் டாட்ஸ் வந்து அழகாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம கையும் சிம்பிளாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஹேண்டு நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமாக வச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து டாட்ஸ் வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க போடும்போது நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 மீட்டர் கிளாத்து நல்லா பெருசாக வந்திருந்தது. ஸோ அப்போது கீழெல்லாம் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே பார்டர் கொஞ்சம் சைஸ் தானே, அதனால் கொஞ்சம் ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. இந்த டிசைன் வந்து கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் அதிகமாகச்சு எனக்கு, ஏன்னா பெரிய சைஸ் இல்லையா, ஸோ அதனால் கிளிப் ஸ்டோன் வந்து எனக்கு நிறையா ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு இத்தனை இன்ச்சு கழுத்து போடுவோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 இன்ச்சு 10 இன்ச்சு போட்டால் கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசுன்றதுனால ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுகர் பீட் லோடிங்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்திருந்தது. நம்ம பிசியோ போகிறதுனால ஒரே லெவலில் மணி வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸும் வந்து நம்மளே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான ப்ளவுஸு, அதுவும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன், அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம எப்பயும் போல் வந்து ரேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரேட் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் ஏதாவது கரெக்டாக சொல்கிறேனா தப்பாக சொல்கிறேனான்றதை எனக்கு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். அக்கா நீங்கள் வந்து இந்த சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள், நீங்கள் ஐடியா கொடுங்க, நானும் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் நீங்கள் என்ன வாங்குவீங்கன்ட்டு. அது வந்து நான் ஒரு வாட்டி வந்து பிரிசியோவில் கிடைக்கும், ஒரு வாட்டி கிடைக்காது, அது கொஞ்சம் ரேரு. அது வந்து எந்த கம்பெனி வேணாலும் வரும். ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கே கிடச்சிது, அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை. அது வந்து எந்த கம்பெனி வேணாலும் வரும், நம்ம எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாம். அது நான் வேணும்னா அது உங்களுக்கு வந்து நான் வச்சுருக்கிற கம்பெனி வந்து நான் ஒரு நாள் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வீடியோஸ் கூட ஒரு நாள் அட்டாச் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நான் எடுக்கலை, ஏன்னா நீங்கள் வந்து நேற்று தானே கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோலாம் வந்து 2 நாளுக்கு முன்னாடி எடிட் பண்ணி வச்சுட்டேன், அந்த 9 ப்ளவுஸஸுமே. ஸோ அதனால் வந்து அது அடுத்தடுத்து ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த அந்த 9 ப்ளவுஸுமே முடிஞ்ச பிறகு நான் வந்து அடுத்த இந்த மாதம் வந்திருக்குல்ல ஆர்டர்ஸு, அதுதான் அடுத்தடுத்து போடுவேன். ஸோ அது கூட நான் வந்து அதை காட்டுறேன். இந்த மாதம் வந்து நமக்கு 7 ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அது வந்து இப்போ தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த 9 ப்ளவுஸ் முடிஞ்சதும் அடுத்து அதுதான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ அடுத்து அதுதான் காட்ட போகிறேன். ஸோ அப்போ வந்து நான் அந்த பீட்ஸ் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பாரிஸ் போயிருந்தப்போ இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து இன்னொன்று குவாலிட்டி இருக்குது, 3 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில கடையில் வந்து உங்களுக்கு க்ரோஸ் கணக்கில் தரமாட்டாங்க, 1 2 ரூபா 1 3 ரூபா அப்படின்னு தான் தருவாங்க. இதே இன்னொரு கடை இருக்குது, அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு 180 பீஸ் தருவாங்க. அதாவது ஒரு பீஸ் வந்து 1 ரூபான்ற ரேஞ்சில் 1.25 ரூபா 1.25 ரூபா ரேஞ்சில் 180 பீஸ் வந்து அதாவது 1.25 ரூபா ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவர் ஏதோ சொன்னார், எனக்கு சரியாக புரியல, இவ்வளோ பீஸ் வரும் மேடம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா எதுக்கு நான் இவ்வளோ பீட்ஸ் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தனியாக சும்மா போய் விசாரித்த கடையில் வந்து 100 ரூபாய்க்கு 33 பீட்ஸ் தான் வருது.
அப்போ அதுக்கு இது பெஸ்ட் இல்லை. 1.25 ரூபாய்க்கு நமக்கு வந்து 100 பீட்ஸுக்கு மேலே 100 ஸ்டோன்ஸுக்கு மேலே வந்துடும். ஸோ அப்போ அதான் நான் யோசித்தேன். அப்புறம் அது வாங்கிக்கிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. பாரிஸில் நம்ம போய் வாங்குகிறோம் திங்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு கடையில் ஒரு மாதிரி ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு கடையில் 2 ரூபா சொன்னாங்க, ஒரு கடையில் 3 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஒரு கடையில் நீங்கள் க்ரோஸ் கணக்கில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு லாபம்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கடையிலே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். 180 ரூபாய்க்கு வாங்கினேன். அது எத்தனை பீஸுன்னு எனக்கு கரெக்டாக சரியாக தெரியல, நான் மறந்துட்டேன். ஆனால் வந்து ஒரு பீஸ் 1.25 ரூபான்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அந்த நல்லா இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச் லுக்கு கொடுக்கும். கிளிப் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். நம்ம கிளிப் ஸ்டோன் வைக்கணும், இந்த கிளிப் ஸ்டோன் கிடையாது. நான் இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வச்சாங்க. ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. அந்த ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே கல் மாதிரி ஜொலிக்கும். அது நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் போட்டிருந்தேன் பாருங்கள், அதுக்கு கூட நான் வச்சுருந்தேன், உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். இது ஒரு ஸ்டோனும் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு புதுசாக எனக்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் அதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் உங்ககிட்ட அந்த ஸ்டோனை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 3 ரூபா 2 ரூபான்னு விட்டுட்டு க்ரோஸ் கணக்கிலே வாங்கிக்கோங்க. 180 ரூபாய்க்கு நமக்கு வந்து 1.25 ருபீஸில் வந்து ஸ்டோன்ஸ் கிடைக்குதுன்னா அது பெஸ்ட்டு. நல்லாவும் இருக்குது, நம்ம ஒன்றும் ஆகலை, நல்லாவும் இருக்குது அந்த ஸ்டோன்ஸு. நான் எப்போயோ வாங்கினேன், ஒரு 10-20 ஸ்டோன்ஸ் வாங்கினேன். 3 ரூபா 5 ரூபாய் 7 ரூபான்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டோன் இன்னமும் நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து இப்போதைக்கு வர ப்ளவுஸஸ்க்கு மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் இப்போ நமக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கல் வச்சு தான் வந்து ஹேங்கிங்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் மெயினான இடத்துக்குலாம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வாங்க போயிருந்தேன். இப்போ நம்ம பட்டு ஒரு கோல்டு ப்ளவுஸ் போட்டிருந்தோம் பாருங்கள் ரீசெண்டாக, அது கூட நான் அந்த கல்லெல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல் தான். அது வந்து நான் வாங்க போயிருந்தேன். அப்போ தான் நான் வந்து இன்னொரு கடையில் கேட்டப்போ எதுக்கு மேடம் நீங்கள் வந்து 3 ரூபா 4 ரூபான்னு வாங்குறீங்க, க்ரோஸ் கணக்கில் வாங்கிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு சொன்ன பிறகு தான் சரி ஓகே. நான் 100 ரூபாய்க்கு 33 ஸ்டோன் தான் வாங்கினேன். ஆனால் அது வந்து நிறையவும் வந்தது. 180 ரூபாய்க்கு நல்லா நிறையா வந்தது, வாங்கிட்டு வந்தேன். 1.25 ரூபா ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்து வாங்குங்க ஒரு திங்ஸுமே வாங்கும் போது. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.